வணக்கம். நீதானா அது சிவத்தொண்டும் செய்யும் சிறு தொண்டர்? அவ்வெடியின் தாமே எனக்கு உணவு செய்யும் தங்களை தம் இல்லத்திற்கு வந்து உணவு அருந்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு உணவு செய்வது மிகவும் மிக காரியமாகும். நான் 6 மாதத்திற்கு ஒரு முறை தான் சாப்பிடுவேன். அதுவும் பசுக்கறி தான் சாப்பிடுவேன். என்னவென்று கூறுங்கள். அப்படியா? என்னிடம் 3 வகையான பசுக்கள் உண்டு. கறக்கும் பசு, கருக்கண்ட பசு, கறவை இல்லா பசு. எந்த பசு என கூறுங்கள் நீங்களே. நான் சாப்பிடுவது மனித பசு. 5 வயதிற்குள் இருக்க வேண்டும். உடல் குறை இருக்கக்கூடாது. தாய் பிடிக்க தந்தையும் தாயும் வருத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு கறி சமைத்து கொடுத்தால் நான் சாப்பிடுவேன். நீ அப்படி தயார் செய்து வைத்திருந்தால் நான் உங்கள் வீட்டிற்கு வந்து சாப்பிடுவேன். ஐயா, மிக்க மகிழ்ச்சி. தாம் உணவை தயார் செய்துவிட்டு தங்களை அழைத்துச் செல்கிறேன். தாம் தொண்டினை ஊழிக்க தான் பெற்ற மகனை தருவாவா? நம்மை காக்க பிறந்த மகனை பள்ளிக்கு சென்று அழைத்து வாருங்கள் நாயகனே. சரி, அப்படியா? மகனே, மகனே, என்னை காக்க வந்த மகனே, வா. காக்க பிறந்த மகனே, இப்பொழுது அடியாருக்கு பிரசாதமாகும் அந்த சிறு குழந்தையை அறுத்து சமையல் பண்ண சிவனடியார் அவர் மனைவியும் சேர்ந்து மகனை குளிப்பாட்டி சாமிக்கு பிரசாதம் பண்ணுவது போல் அந்த தாய்க்கு இருக்கும் பாசத்தை விட்டு ஒரு சிறு முத்தம் கொடுக்கும் போது கூட அது தடுத்து, அது அடியாருக்கு பிரசாதம், அதை எச்சல் பண்ணக்கூடாது என்று தடுத்து, அந்த முத்தத்தையும் தடுத்து அடியாருக்கு பிரசாதமாக படைக்க இருக்கும் அந்த பையனை சிவபெருமான் எவ்வாறு காப்பாற்றுகின்றார் அது பாருங்கள். குளிச்சிட்டீங்களா? ஊருக்கு தெரியாம தாம் இதனை ஊராருக்கு தெரியாமல் செய்ய வேண்டும். இது தெரிந்தால் ஊரார்கள் நம்மை ஏய்வார்கள். திட்டுவார்கள். சரி நாயகனே. உள்ளார் அந்த அம்மையார். சரி, தலை சூடாடு போய்க்கலாம். சொல்லி மனைவியே, தான் போய் அடியாரை சாப்பிட அழைத்து கூட்டி வருகிறேன். எல்லாம் தயார் செய்து எல்லாமே தயார் செய்து ஆகட்டும் நாயகனே. ஐயா, தாங்கள் உணவு தயாராகிவிட்டது. தாங்கள் உணவு இருந்த வரலாம். தாங்கள் சொன்னபடியே தயாராகிவிட்டதா? ஆம், தயாராகிவிட்டது. வருகிறோம், வாருங்கள்.
அமருங்கள், உணவருந்தலாம். அப்படியே ஆகட்டும். அடியாரை உண்ணவும். எங்கே அந்த தலைக்கறி? தங்களுக்கு தேவைப்படாது என்று சமைக்கவில்லை. இதை எடுத்து வருகிறேன். நான் சரியாக சாப்பிட மாட்டேன். ஒரு அடியாரை அழைத்து வாருங்கள். அடியாரா, நான் எங்கு செல்வது? இப்பொழுது யாரும் கிடைக்கவில்லை. நான் தங்களையே அடியாரா ஏற்றுக்கொள்ளுங்கள். நிறுத்துங்கள். நான் 6 மாதத்திற்கு ஒரு முறை தான் சாப்பிடுவேன். உணவு உண்ண ஆரம்பிக்க முன்பாக நீங்கள் சாப்பிடுறீர்களே, உங்கள் மகன் எங்கே? அவன் வந்தான் தான் சாப்பிடுவேன். ஐயா, இப்போது அவன் உங்களுக்கு உதவ மாட்டான். அவெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் அவரை அழையுங்கள். நாடி அழையுங்கள், வருவான். செய்யாமணிய சீராள பிறந்த சீராள சிவனை உய்யும் பொருட்டு அழைக்கிறார். வாரீர் வாரீர். மகனே செய்யாமணிய சீராள சிவனடியார் உய்யும் பொருட்டு அழைக்கிறார். வாரீர் வாரீர். அடியார் உள்ளே உட்கார்ந்து அமர்ந்திருக்கிறார். வா, சாப்பிடலாம். அடியார் உள்ளே அமைந்திருக்கிறார். வாங்க போய் சாப்பிடலாம். எங்க அடியாரை காணோம்? உணவு காணவில்லை. ஐயோ, எங்க போய் தெரியவில்லையே. தேடுங்கள். சுத்துங்க அங்கங்க. பக்கம் பக்கமா போங்கடா. நல்லா அப்படியே போயிரு பாருங்க. இப்படி சோழக்கோழி எங்கே சென்று விட்டீர்கள்? பாருங்கள், எங்களை சோதிக்காதீங்கள். பாருங்கள், எங்களை வருந்து விடாதீங்கள். விரைவில் வாங்கள். எங்களை சிவ புண்ணியத்துக்கு ஆளாக்குங்கள். வாருங்கள். எங்களை சிவப்பு புண்ணியத்தில் ஆளாக்காதீங்கள். வாங்கள்.
சிவபுண்ணியத்திற்கு ஆளார். மியூசிக் போடுறாங்களா இல்லையா? ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே இந்த நிமலனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி. மைக் ஆன் பண்ணு. ஐயா, இவ்வளவு நேரம் ஏன் நீங்கள் சோதித்தீர்கள்? சோதித்தது நீங்கள் தானா? அதுவராக வரும்போது நீங்கள் தானா? தென்னாட்டு சிவனை போற்றி என் நாட்டவருக்கு இறைவனை போற்றி. அப்புறம் நானே உங்களை சோதிக்கும் சிவயோகத்தை கண்டு நான் உங்கள் சோதிக்க வந்தது சிவனை கண்ட பக்தி. உங்கள் சிவன் பக்தியை இவ்வாறு சோதிக்க வைப்பாரே. நான் உங்களை இவ்வாறு சோதிக்க காரணம் உங்கள் சிவபக்தியை உலகிற்கு காட்டவே விடாத உங்கள் நம்பிக்கை ஒரு மனதால் என்னிடமே வைத்துள்ளதால் அனைத்தையும் நானே காத்தேன். உங்களை இவ்வாறு சோதித்து நீங்கள் யார் என்று உலகிற்கு காட்டவே இவ்வாறு நான் வடிவத்தில் வந்துள்ளேன். நீங்கள் விரைவாக கைலாயம் வந்து என்னுடன் சேர்ந்து வாழ்வீராக. ஆசீர்வாதம் பண்ணு. போய் பாரு.